Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் மலபார் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலந்து விடணும். அப்புறமா இது 1 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். சிக்கனில் இந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 மணி நேரம் மூடி மாற்றி வச்சிடலாம். அப்புறமா ஒரு கடாய் சூடு பண்ணி ஒரு 200 கிராம் அளவுக்கு டால்டா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் நெய்யோ எண்ணெயோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இனி அது நல்லா மெல்ட் ஆகட்டும். அதில் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முந்திரி பருப்பு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்தால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கருகிரும், டேஸ்ட்டு போயிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இனி இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இனி நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சை எடுத்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே இது திராட்சை ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் போதும். திராட்சை சீக்கிரமாக கருகிரும். இனி எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இனி இது ஒரு சைடில் மாற்றி வச்சிடலாம். இனி நம்ம ஒனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 4 வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல கலர் கிடைக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் போதும். சர்க்கரை சேர்க்கும்போது வெங்காயத்துக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும், அப்புறமா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இனி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா வெங்காயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இனி இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இனி அடுத்ததாக நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அது ஒரு 25-30 பூண்டு வேணும். அப்புறமா ஒரு 6-7 பச்சை மிளகா, அப்புறமா ஒரு 2 துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவை இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இனி நம்ம பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி குக்கரில் தான் பிரியாணி பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடலாம். நெய் நல்லா உருகினதும் நெய் ஆட் பண்ணால் ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். உங்களுக்கு வேணால் எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 பிரியாணி இலை, ஒரு 4 துண்டு அளவுக்கு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு நட்சத்திரப்பூ ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா ஒரு ஜாதி பத்திரி ஆட் பண்ணிக்கலாம். 8-10 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் நீளமாக, அதை அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இல்லை, ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும். அதில் சீக்கிரமாக வதங்குறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கணும். அதோட பச்சை வாசல்லாம் நல்லா மாறணும். நல்லா வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் பீஸ் ஆட் பண்ணி ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்புறமா குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் அளவுக்கு நல்லா வேக வச்சிடலாம். 3 விசில் வந்தாச்சு. நீ இது ஒரு சைடில் மாற்றி வச்சிடலாம். அப்புறமா நமக்கு ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதும் அதில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நட்சத்திரப்பூ, 2 துண்டு பட்டை, அப்புறமா
ஜாதிபத்திரி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா ஒரு 4-5 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ டால்டாவோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டால்டா ஆட் பண்ணுறேன். டால்டா நல்லா மெல்ட் ஆகட்டும். அப்புறமா அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பித்ததும் இதில் நான் ஒரு 3 கப்பு கைமா ரைஸ் நல்லா கழுகி எடுத்ததை ஆட் பண்ணுறேன். ஊற வைக்கல இன்றைக்கி, ஜஸ்ட்டு 2-3 டைம் வாஷ் பண்ண ரைஸ் தான் ஆட் பண்ணுறேன். அரிசியெல்லாம் அதில் சேர்த்தாச்சு. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ரஷ் பண்ண ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு க்ரஷ் பண்ண ஏலக்காய் இல்லைன்னா நீங்கள் முழுசாக இருக்கிற ஏலக்காய் சேர்த்தாலும் போதும். க்ரஷ் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் இன்றைக்கி அப்படி ஆட் பண்ணுறேன். அப்புறமா நான் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணால் அந்த ரைஸுக்கு ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 80% அளவுக்கு ரைஸ் குக் ஆனதும் அதை வடிகட்டி ஒரு நல்ல பிளேட்லேயோ இல்லைன்னா பேசின் மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். அது நல்லா ஆறணும். அப்போ தான் ரைஸ் ஒட்டாமல் நல்லா பிரியாணி நல்லா சூப்பராக இருக்கும். எல்லா ரைஸையும் இதே மாதிரி வடிகட்டி மாற்றி வச்சிடலாம். நான் ரைஸ் எல்லாம் மாற்றினதுக்கப்புறமா இது நல்லா ஆற விட்டுருவேன். ஃபேன் கடியில் வச்சாலும் போதும், ரைஸ் நல்லா ஆறணும். குக்கர் ப்ரெஷர் ஃபுல்லாக போயிடுச்சு. இனி நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி சிக்கன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நல்லா வாசம் வருது. இது நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு அகலமாக இருக்கிற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரைஸ் மாதிரியே சிக்கனும் ஒரு 80% வெந்தால் போதும். நம்ம தம் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் சிக்கன் நல்லா வேகும். நல்லா கனமாக இருக்கிற பாத்திரத்தில் தான் சிக்கனை இப்போ போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். அப்போ தான் அடி கரிகாமல் நல்லா வரும். அப்புறமா இதில் நம்ம 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். புளி இல்லாத தயிர் ஆட் பண்ணோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது 200 ml அளவுக்கு தயிர் இருக்குது. அப்புறமா ஒரு 2 தக்காளி நீளமாக கட் பண்ணி இந்த ஆட் பண்ணுறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கப்புறமா தான் நான் இதெல்லாம் ஆட் பண்ணேன். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஒனியனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகணும். அப்புறமா அதில் வர்ற கொஞ்சமாக கிரேவியை நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் போதும். கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக வரணும். அப்போ தான் ரைஸும் கிரேவி சேர்க்கும்போது பிரியாணி நல்லாயிருக்கும். இனி நம்ம அதெல்லாம் பரத்தி விட்டதுக்கப்புறமா அதில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை ஆட் பண்ண போகிறோம். முதல் லேயரில் ஒரு பாதி ரைஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்புறமா அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிரேவியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம மாற்றி வச்ச கிரேவியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா மிச்சம் இருக்கிற ரைஸையும் அதே மாதிரி மேலே போட்டுடலாம்.
ஓரளவுக்கு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா ஹீட் உள்ளே நிற்கிறதுக்காக. அப்போ தான் தம் வைக்கும்போது மிச்சம் ரைஸும் வேகும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் கிரேவி இருக்குது, அதை மேலாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஒனியன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும், இல்லைன்னா அடி கருகிரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட டேஸ்டியான மலபார் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். முதல்ல எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும். கிரேவியும் ரைஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடியிலிருந்து நல்லா கலரி விடணும். அப்புறமா இனி இது ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பிரியாணியோட வாசம் நல்லா சூப்பராக இருக்குது. இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். நம்மளோட டேஸ்டியான மலபார் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.